நாங்கள் அங்கே போனோம் நல்லா இருந்துச்சு, இங்கே போனோம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சதா? ஆனால் செயல்பாட்டில் அது நமக்கு உபயோகப்படுமா? அதை ஏன் நீங்கள் உணர்றதுக்கு எல்லாருமே தவிர்த்துடுறீங்க? தன் நிலையை முதல்ல உணருங்க. தன் நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. தான் நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. தன் நிலையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன பலம் இருக்கு, நமக்கு என்ன தகுதி இருக்கு, நம்ம எதையை நோக்கி பயணம் பண்றோம், நம்ம பயணம் பண்ற எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சரீரம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கா, இல்லை அது நமக்கு மறுக்குதா, இதையெல்லாம் நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒருங்கிணைப்பு கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு தானே நீ எதுவும் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கொண்டு வராமல் எதுவுமே பண்ணாமல் வந்தோமா போனோமா, 2 பேர் அங்கனக்குள்ளே படுத்து கிடந்தோமா, 2 பேர் பேசினோமா, 2 பேர் சுற்றினோமா, விடிஞ்சிருச்சுன்னா வர்றதுக்கு எப்படி, உங்கள் வேலைகளுக்கு எப்படி ஒரு முட்டுப்புள்ளி வச்சு வாரீங்க? 7:30க்கு வரவங்க, 8 மணிக்கு வரவங்க, 9 மணிக்கு வரவங்க, 11 மணிக்கு வரவங்க வாரீங்கல்ல. அதுக்கு காரணம் சொல்கிறீங்கல்ல, ஏன்பா லேட்டுன்னு கேட்டால் ஒரு சின்ன சின்ன சேவைகள் இருக்கும். அந்த சேவைகளை செய்யறதுக்கு சரியா ஏன்பா வரலன்னு கேட்டால் 1008 காரணங்களை சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம 4 கால் பூஜை முடிச்சு நிறைவான உடனே எப்போவாது சரி நிறைவாயிருச்சு, கொஞ்ச நேரம் இருந்து நமக்கு தெரிஞ்சதோ தெரியாததோ ஒரு மனை நிறைவுக்காக ஏதாவது கேட்டு தெரிஞ்சுட்டு போய்க்கிறலாம் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எப்ப சாமியார் அந்த 4 வாழைப்பழத்தை கொடுப்பார வாங்கிக்கிட்டு ஓடணும்னு பேக்க முதல்ல தூக்கி அதுல வரிசையா வச்சிடுறீங்க. வர்றதுக்கு எப்படி தாமதப்படுத்துறீங்களோ அதை விட போறதுக்கு அவ்வளவு அவசரமாகறீங்க. அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது எந்த எண்ணத்தோட இருக்கீங்கன்னு அங்கேயே தெரிஞ்சு போயிருது. எப்படி எந்த எண்ணத்துல நீங்க இங்க இருக்கிறீங்கிறது அப்பவே தெரிஞ்சு போயிருது. அப்புறம் எங்க நீங்க இறைவன்கிட்ட போய் மன்றாடுறது, உங்க குறைகளை முறையிடுறது? சொல்லுங்க. 1008 காரணத்தை வச்சு தாமதமா வரீங்க. நிறைவு பூஜை நிறைவு முடிஞ்ச உடனே 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம கிளம்பணும், சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி ஓட ஆரம்பிச்சிருங்க. அப்போ அந்த 12 மணி நேரம் நீங்க எந்த எண்ணத்துல இருந்திருப்பீங்க? இதை யூகிக்கிறது தெரியாமல இருக்கிற இந்த பிரதேசி சொல்லுங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ இறைவன் நான் என்ன உங்களுக்கு பாட்டு பாடினாலும் நீங்க உள்வாங்காம அதை நடைமுறை கொண்டு வராம நமக்குள்ள சீர்திருத்தமும் மாற்றமும் ஒரு நன்மையோ நமக்கு சேரும்னா சேரவே சேராது. அதுல நான் ஒன்றும் மறைச்சு பேசுறதுக்கோ ஐயோ இது என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை.